Hello everyone, welcome back to banusameekitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் பச்சடி, அதாவது கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது நீங்க சாப்பாடுல இட்லி தோசைக்கு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஈஸியா இதை செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதுல 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 5ல இருந்து 6 மிளகா உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கங்க. இதெல்லாம் போட்டு மிதமான சூட்ல நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்லயே வைங்க, இல்லைன்னா கருகி போயிடும். கடுகு வெடிக்கிறப்போ இதை நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு பொடியா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கங்க. 300 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் இங்க நீலக்கலர் கத்திரிக்காய் சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம இதை மூடிய போட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்லயே வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா அது வெந்த மாதிரி இருக்கும். பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு 2 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. பாருங்க, நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதுல கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காய் நல்லா குழஞ்ச பிறகு இதுல நாம அரைச்சு வச்சிருந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் மிதமான சூட்லயே வதக்கிக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காய் கூட கோட் ஆகணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதுமானது. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ கேஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம பொடி அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜார்லயே இந்த கத்திரிக்காயை போட்டு பல்ஸ் கொடுத்தா போதும். ரொம்ப மையா அரைச்சிடாதீங்க. 2 சுத்து சுத்துங்க போதும். பாருங்க, மிக்சியை நான் ஜஸ்ட் 2 சுத்து தான் சுத்துனேன். ரொம்ப குழைச்ச மாதிரி சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க. அதுல கொஞ்சமா கத்திரிக்காவும் தெரியணும். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பேன்ல கொஞ்சமா எண்ணெயை ஊத்திக்கங்க. இதுல கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம். இது எல்லாமே நான் கையளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வதக்கினாலே போதும். இப்போ பாதி வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை சேர்த்துட்ட பிறகு அடுப்பை அணைச்சிருங்க. வெங்காயத்தை சேர்த்த பிறகு ரொம்ப வதக்க கூடாது. வெங்காயம் நல்லா கிரன்ச்சியாவே இருக்கணும். நம்ம தாளிச்சதை இதுல போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் சட்னியை நீங்க சாப்பாடுல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது நீங்க ஒரு கிளாஸ் ஜார்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் 2 வாரம் எடுத்து வச்சிங்கனாலும் கெட்டு போகாம நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.